بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இளைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு வாழக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பாதைகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது, இவர்களை சரி செய்வது எவ்வாறு, இந்த இளைஞர்களை சரியான பாதைக்கு கொண்டு வருகின்ற வழிமுறைகள் என்ன, நாளை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் சரியான பாதைக்கு திருப்பிவிடப்படக்கூடிய வழிமுறைகள் என்ன, இவைகளை எல்லாவற்றையும் விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலைகளிலே இளைய தலைமுறைகள் எப்படியெல்லாம் செல்கிறார்கள் என்பதை அன்றாடம் நாளிதழ்களை, செய்தித்தாள்களை படிக்கக்கூடியவர்கள் தெளிவாக புரிந்திருப்போம். இளைஞர்களுடைய செயல்பாடுகள் பெரியவர்களையும் இந்த நாட்டிலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களையும் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக ஆக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த இளைஞர்களுடைய போக்கு மிக மிக மோசம் என்று சொன்னால் அதிலே மிகை ஆகாது. அந்த அளவிற்கு மிக கொடுமையாக செல்கிறார்கள். சில உதாரணங்களை சொன்னால், இளைய தலைமுறை எவ்வளவு கேடுகட்டி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து சின்ன பின்னமாக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னால் அல்ல, ஈராண்டுக்கு முன்னால் அல்ல, சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளை சொன்னால் இளைய தலைமுறையுடைய போக்கு என்ன என்பது நம்முடைய சிந்தனைக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண், ஏறத்தாழ 17 வயது மிக்க ஒரு பெண், இவள் தற்கொலை செய்து கொள்கிறாள். கல்லூரியிலே படிக்கக்கூடிய இந்த பெண்ணு தன்னுடைய உயிரையே அவள் இழந்து விடுகிறாள். என்ன காரணம்? அவர் இறந்ததற்கு பின்னால், தற்கொலை செய்து கொண்டதற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடியவர்கள், போலீஸ் காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த பிணத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொள்கிறார்கள். அந்த பெண் சாவதற்கு முன்னால் ஒரு கடிதத்தையும் எழுதி வைத்திருக்கிறாள். என்ன கடிதம் என்றால், என்னை பேஸ்புக்கிலே சாட்டிங் விளையாட விட மாட்டிருக்கிறார்கள், இன்டர்நெட்டிலே என்னுடைய நேரத்தை கழிப்பதற்கு அனுமதி தர மாட்டிருக்கிறார்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள் என்னை எங்கேயும் வெளியிலே செல்ல விட மறுக்கிறார்கள். எனவே இந்த கட்டுப்பாடான இந்த உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, எனவே நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணு தற்கொலை செய்வதற்கு காரணமாக இந்த கடிதத்தை எழுதி வைத்து விட்டு சாகிறாள். என்ன செய்ய முடியும்? எந்த பெற்றோராக இருந்தாலும் பேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்களிலே இந்த பெண்கள் சீரழிவதை யார்தான் தாங்கிக் கொள்ள முடியும்? நம்முடைய பெற்றோர்கள் சொல்வதை போன்றுதான் அந்த குழந்தையினுடைய பெற்றோரும் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பெண் சீரழிவதை எந்த தாயும் அனுமதிக்க மாட்டாள். ஒரு பெண் நாசமாக போவதை எந்த தந்தையும் அனுமதிக்க முடியாது.
இரவு நேரத்திலே 12 மணிக்கு தன்னிச்சையாக நடு ரோட்டிலே ஒரு பெண் வீதி உலா வருகிறாள் என்றால் இதை எந்த தாயாவது பொறுத்துக் கொள்ள முடியுமா? அந்நிய ஆடவர்களோடு ஒரு பெண் ஆபாசமாக பேசுகிறார் என்றால் எந்த அண்ணனாவது தம்பியாவது இதை ஏற்றுக்கொள்வானா? மதத்தை கடந்து நாட்டை கடந்து எந்த மனிதாபிமானம் உள்ள எவனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இந்த பெண் ஒரு சுதந்திரத்தை கேட்கிறது. பேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற அந்த சமூக வலைதளத்திலே என்னுடைய ஆண் நண்பர்களோடு நான் கொஞ்சம் குலாவுவேன், அந்த ஆண்களோடு நான் பேசுவேன், அந்த ஆண்களோடு என்னுடைய கருத்துக்களை நான் பரிமாறுவேன், அந்தரங்க செய்திகள் எல்லாவற்றையும் நான் அந்த ஆண்களோடு பேசிக் கொள்வேன். இதற்கு என்னுடைய தந்தை குறுக்காக நிற்கலாமா? என்னுடைய தாய் இதை எதிர்க்கலாமா? என்னுடைய குடும்ப நண்பர்கள் இதை ஆதரிக்காமல், இதை அரவணைக்காமல், இதை எதிர்த்து பேசினால் நான் எப்படி வாழ்வது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதற்காக வேண்டிய தற்கொலை. எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, செத்து தொலைக்கிறேன் என்று அந்த பெண் சாவை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டு சாவுகிறாள். இது மாத்திரமில்லை, ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்கு முன்பு சென்னையிலே நடந்த ஒரு செய்தி. இதையும் நீங்கள் பத்திரிகையிலே படித்திருக்கலாம். என்ன செய்தி? ஒரு பெண், அது இளம் வயதை சார்ந்த ஒரு பெண், திருமணமாகி சில வருடங்கள் ஆகியிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது. மாப்பிள்ளை வெளிநாட்டிலே இருக்கிறான். மாப்பிள்ளை போய் ஒரு 6 மாசம் அல்லது 7 மாசம் இருக்கும். மாமியாருடைய வீட்டில் இந்த பெண் வாழுகிறாள். குழந்தையோடு இவளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். வாழ்ந்தால் அந்த மாமியாருடைய தலையில அம்மிக்கல்ல போட்டு தூக்கி எறிந்து மாமியாரையே கொலை பண்ணிடுறான். என்னப்பா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள பயங்கரமான விவகாரம் என்ன? மாமியார் இந்த பெண்ணை ஏசினாளா? மாமியார் இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினாளா? மாமியார் வேற ஏதாவது கஷ்டத்தை இந்த பெண்ணுக்கு கொடுத்தாளா? ஒரு கஷ்டமும் கொடுக்கல. சமையல ஏதாவது குறை சொன்னாளா? மருமகள் சமைச்ச இந்த சாப்பாட்டுல உப்பு இல்ல, புளி இல்ல, வேற எந்த சுவையும் இல்ல, எனவே நீ சாப்பிடாத என்று சொன்னாளா? அது மாதிரி எதையுமே சொல்லல. பிறகு எதற்கு அம்மிக்கல்ல தூக்கி போட்டு மாமியார் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்பமான ஒரு காரணம். என்ன காரணம்? இந்த பெண்ணை எப்பொழுது பார்த்தாலும் யாருடையாவது செல்போன்ல பேச்சு. மாப்பிள்ளை உள்ளூர்ல இல்ல, மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார், மாமியார் கூட இருக்கிறான், குடும்பத்துக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க. இந்த பெண்ணை பேசுவதெல்லாம் யாரோட பேசுறாள் என்று யாருக்கும் தெரியல. எப்ப பார்த்தாலும் பேச்சு, மணிக்கணக்கில் செல்போன்ல பேச்சு. இது அந்த மாமியார் கேட்கிறா, ஏமா நீ செல்போன்ல பேசுற? யாரிடத்துல நீ பேசுற? உனக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்று கேட்டால் மருமகிட்ட இருந்து பதில் இல்லை. நான் யாரோடனாலும் பேசுவேன், எப்படினாலும் நான் பேசுவேன், நீ எதை அதை கேட்கலாம், என் மாப்பிள்ளை கேட்கட்டும், உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை என்ற அடிப்படையில் அந்த பெண்ணு பதிலும் சொல்லுகிறாள். இதை பொறுத்து பொறுத்து பார்க்கிறாங்க. மாமியாரால பொறுக்கவும் முடியல, தடுக்கவும் முடியல. என்ன செய்யறது? இந்த பெண்ணை அறிவுறுத்தி பார்க்கிறாங்க. ஒரு பெண்ணு, கணவன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இப்படி எல்லாம் செல்போன்ல பேசுறது சரியில்லை என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறாங்க. அந்த பெண்ணு கேட்கல. கடைசியாக சில தினங்களுக்கு முன்பு இதே போன்று இந்த பெண்ணு செல்போன்ல பேசுது. இந்த மாமியாக்காரு மருமகள்கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்கிறாங்க. அவ காது கொடுத்து கேட்கல. அந்த மாமியாரு கேட்கிறாங்க, ஒரு பொருளை கேட்கிறாங்க. இந்த பெண்ணு வந்து செல்போன்ல மும்முரமா பேசுது. அவர்கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. கடைசி மாமியாருக்கு கோபம் வந்து, இந்த செல்போன் உன் கையில இருக்கிறது காரணத்தினால தானே என்ன மதிக்காம யாரோட நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி செல்போனை கீழே தட்டி விடுறாங்க. செல்போன் கீழே உளுந்து உடைஞ்சு போயிடுச்சு. இவ்வளவுதான் நடந்துச்சுங்க. நடந்தாச்சுன்னா அவங்க சண்டை போட்டு படுத்தாச்சு. இந்த பெண்ணு தனியா போய் படுத்துருச்சு, மாமியாரும் தனியா போய் படுத்துட்டாங்க. நைட்டு ஒரு மணி இருக்கும். இந்த மருமகாரி மாடியில போய் அம்மிக்கல்லை எடுத்து தூக்கத்துல இருந்த அந்த மாமியாருடைய தலையில அம்மிக்கல்ல போட்டு ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிருச்சு.
க்ளோஸ் பண்ண மட்டும் இல்ல, அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன்ல போய் நான் தான் என் மாமியாரை கொலை பண்ணேன், செல்போன் பேச விடல, அதனால ஆத்திரம், அதனால கோபம், அதனால இந்த பெண்ணு வாழக்கூடாது, என் மாமியார் இருந்தால் எனக்கு செல்போன் பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை, எனவே நான் சாவடிக்கிறேன் என்று சொல்லி போலீஸ்ல இன்றைக்கு போய் மாட்டி ஜெயில இருக்குது. யோசிச்சு பாருங்க, இது என்ன என்ன சமுதாயம் இது? எங்க போகுது இந்த சமுதாயம்? அது இளைய தலைமுறை வந்து பேஸ்புக்ல இன்டர்நெட்ல என்னால சாட்டிங் பண்ண முடியல என்பதற்காக வேண்டி தற்கொலை பண்ணுது, செல்போன்ல யார்கிட்டயோ பேசுது, மாமியார் அதை கண்டிக்கிறாங்க, கண்டிக்கக்கூடிய மாமியார் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பெண் அந்த மாமியாரை பரலோகத்துக்கு அனுப்பி விடுது. எங்க போயிட்டு இருக்கிறாங்க? இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இதனுடைய மோசமான போக்கு என்ன தெரியுமா? சமீபத்தில் சென்னையில ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள், என்ன படிக்கக்கூடிய மாணவர்கள்? கல்லூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்ல, பள்ளிக்கூடங்களில் படிப்பாங்களே, ஒரு 9th படிக்கக்கூடிய மாணவன், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், 11, 12வது படிக்கக்கூடிய மாணவர், இவர்களுடைய நிலைகளை சமூக சில பேர் சேர்ந்து ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டா, 13 வயசுல இருந்து 18 வயசு வரையில உள்ளவர்கள் கடுமையாக வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவங்க வன்முறையை தூண்டுகிறார்கள் அல்லது வன்முறையில இறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஒரு பையனுக்கு அவங்க வீட்டில இருந்து செல்போன் கொடுத்துறாங்க. செல்போன் கொடுத்தால் பேசுவதற்கு அதுக்கு காசு வேணும். காசு இவன் சம்பாதிப்பதற்கு வழி இருக்காது. வீட்டுல தான் போய் காசை கேட்பான். அவனுடைய அத்தாட்ட அவங்க வாப்பட்ட போய் காசு கேட்பான். ஒரு நாள் 2 நாள் கொடுப்பாரு. இவன் டெய்லி கேட்டானா தரமாட்டாரு, அடிக்கடி கேட்டாலும் தரமாட்டாரு, எரிச்சல் அடைவார். எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இவனுக்கு காசு கிடைக்கல. அதனால் இந்த பருவத்து மாணவர்கள், 9வது படிக்கக்கூடிய மாணவன், 10வது 11 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல போய் திருடுறாங்க. தன்னுடைய சொந்த வீட்டிலேயே திருட்டு பழக்கமே இவங்கள்ட்ட தான் நடக்குதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது நான் சொன்னது இல்ல, ஆய்வுகள் சொல்லுகிறது, அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய ஆய்வுகள் சொல்லுகிறது. இவர்கள் வீட்டுல போய் தங்களுடைய வீட்டிலேயே திருடுகிறார்கள். பீரோல நீங்க காசு வச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்கே தெரியாம அந்த காசை இவங்க எடுக்கிறாங்க. அல்லது நகை வச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்கே தெரியாம அந்த நகை எடுத்து எங்கேயா கொண்டு போய் விற்கிறாங்க. ஏன்? செல்போன் பேசணும். அந்த வெறி, அந்த வெறியினுடைய காரணத்தினால இவ்வளவும் செய்யறான். சரி, வீட்டுல காசு இல்ல, எங்கேயும் திருட முடியல அப்படின்னு சொன்னா வீட்டிலேயே, சொந்த வீட்டிலேயே திருட முடியலையா, வேற எங்கேயா போய் திருடுவோம் அப்படின்னு சொல்லி திருட்டினுடைய இடத்தை மாத்துறான். அங்கேயும் காசு கிடைக்கலையா, வேற எங்கேயும் பொருள் கிடைக்கலையா, எவனாவது கொலை பண்ணிடுவோம் என்ற நிலைக்கு இவன் தள்ளப்படுகிறான். சமீபத்தில் நிறைய திருட்டு நடப்பதற்கு இது ஒரு காரணம் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. நிறைய திருட்டு நடக்குது, நகைகள் திருட்டு நடக்குது, காசுகள் கொள்ளை போகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இளம் இந்த மாணவர்கள், அவங்களுக்கு தேவை பணம், அந்த பணம் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய அநியாயத்தையும் செய்கிறார்கள். இதனுடைய உச்சகட்டம் என்ன? சமீபத்தில் நாகராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேங்க் மேனேஜர் கொலை செய்யப்படுகிறார். என்னடா கொலை செஞ்ச ஆள் யாரு? அவருடைய பொண்டாட்டியா அல்ல அவங்களுடைய பிள்ளையா அல்ல நகைக்காக சொத்துக்காக இந்த ஆள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா அற்பமான விஷயத்துக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கக்கூடிய இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தவர்கள் யார்? ஒரு 7 இளைஞர்கள், ஒரு சிறு வயதை சார்ந்தவர்கள். இந்த 7 பேர் தான் இந்த நாகராஜ போட்டு தள்ளி இருக்கிறாங்க. என்னப்பா, இந்த நாகராஜோடு இந்த 7 சிறுவர்களுக்கும் பழக்கம் இருந்திருக்குது. இவரும் அந்த பிள்ளைங்களும் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க, ஒரே குடிக்கிறது. இதுதான் மேட்ரு. இந்த குடியில மாறி மாறி தகராறு வரும்போது 2 பேருக்கும் கோபம் வந்த உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியா இருந்து அந்த ஆளை போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப அந்த 7 பேரும் ஜெயில இருக்கிறாங்க. எங்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த இளைய தலைமுறைகள், சின்ன பிள்ளைங்க எவ்வளவு மோசமா போயிருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதனாலதான் சமீபத்தில் டெல்லியில உயர் நீதிமன்றம், டெல்லியினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிக்கிறது. என்ன தீர்ப்பு?
13 வயசு அல்லது 14 வயசு இத மாதிரி உள்ளவர்கள் இணையதளத்தையே பார்க்க கூடாது. அவர்கள் இணையதளத்தை எல்லாம் பார்க்க கூடாது. இந்த இன்டர்நெட் இருக்குதுல, இன்டர்நெட் என்பது இன்னைக்கு செல்போன்ல வந்துருச்சு, எல்லாமே லேசா கிடைக்குது. இதை பார்க்க கூடாது என்று டெல்லியினுடைய உயர் நீதிமன்றம் சட்டமே போட்டிருக்குது. ஏன் சட்டம் போடுது? இவன் இன்டர்நெட்ல போறான், இணையதளத்தை பார்க்கிறான், அதனுடைய காட்சிகளை பார்க்கிறான், அதனுடைய விவகாரங்கள் இவனுக்கு என்னென்ன விளங்கல அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கத்தி எடுக்கிறான், துப்பாக்கி எடுக்கிறான், யாரைனாலும் குத்துறான், யாரைனாலும் கொல்றான். அந்த கலாச்சாரம் நீங்க நடக்குது. ஒண்ணு வேண்டாம், சமீபத்தில் டெல்லியில வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் மாணவிய, மருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிய கற்பழிச்சு கொலை செஞ்சாங்களே, யாரு? என்னப்பா 40 வயசு கிழவனா, ஒரு 30 வயசு இளைஞனா, 16 வயசு பையன் ஒரு பிள்ளைய கற்பழிச்சு நடு ரோட்ல போட்டு கொலை பண்றான். இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? இவனுக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது? எல்லா இன்டர்நெட், எல்லா விதமான ஆபாச படங்கள் மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த செல்போன் அல்லது கம்ப்யூட்டர் வசதி உள்ள அந்த நெட் வசதி உள்ள அந்த வாய்ப்புகள். இதனால என்ன நடக்குது? எல்லா கேவலப்பட்ட காட்சிகளை பார்க்கிறான், தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து பார்க்கிறான், வேற எங்கேயா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்கிறான். அது அவனுடைய உள்ளத்துல ஒரு வெறியை தூண்டுகிறது. இந்த வெறிக்கு இடையூறாக எவன் வந்தாலும் எவள் வந்தாலும் கொலை செய்வேன் என்கிறான். பெற்ற தகப்பனை கொலை பண்றான், தாயை கொலை பண்றான், உறவுக்காரர்களை கொலை பண்றான், எல்லாத்தையும் போட்டு சகட்டு மேனிக்கு போறான். இவர்கள் தான் நாளை இந்தியாவையே இவர்கள் தான் தீர்மானிக்க போறாங்களாம். இளைஞருடைய கையில தான் எதிர்காலமே இருக்குது. இவன் கையில எதிர்காலத்தை கொடுத்தால் இந்த நாடு உருப்படுமா? இந்த உலகம் உருப்படுமா? இந்த சமூகம் உருப்படுமா? எதுவுமே உருப்படாது. இவ்வளவு அநியாயங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்குது, இந்த இந்தியாவில் தான் நடக்கிறது. இது ஏதோ பிற மதத்தில் நடக்கக்கூடிய கலாச்சாரம் என்று நீங்க நினைக்காதீங்க. நம்முடைய சமூகத்திலையும் நம்முடைய ஊர்லையும் இது போன்ற மோசமான நிகழ்வுகள் இன்றைக்கும் நடக்கிறது. என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பையனுடைய கையில அவன் விலை உயர்ந்த செல்போன். பாப்பா வெளிநாட்டில் இருப்பார், உம்மா வீட்டில் இருப்பாங்க. உம்மாவை ஏதாவது ஒண்ணு பேசி சரி கட்டி வாப்பட்ட இருந்து இவன் விலை உயர்ந்த செல்போன் வாங்குவான். என்ன வசதி எல்லாம் இருக்கும்? வெறுமனே பேசுற வசதி மட்டும் அதுல இருக்காது. செல்போன் என்பது அது வந்ததே எதற்கு? தொடர்பு கொள்வதற்கு, ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பேசுவதற்கு. இன்றைக்கு அது எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு பேசுவதற்கு செல்போன் இல்லை என்ற அளவுக்கு ஆகி போய் அதுல எதெல்லாம் பார்க்கலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல விஷயத்திற்கும் அதை பயன்படுத்தலாம், அதே போன்று கெட்ட விஷயத்திற்கு தான் எல்லாருமே பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. செல்போன்ல உட்கார்ந்துட்டு இன்டர்நெட்டுடைய அந்த சமூக வலைத்தளம் பார்க்கறாங்க. நல்ல விஷயத்தை படித்து தெரிந்து கொண்டால் அறிவு வளரும். இவன் பார்க்கிறதெல்லாம் என்ன? எல்லாம் மோசமான காட்சி. சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஒரு பெற்றோர் ஆசிரியர்கள் அவர்கள் ஒரு ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வுல இதை விட அதிர்ச்சியான ஒரு தகவல். என்ன தகவல்? சேலம் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல்ல சில பிள்ளைங்கள்ட்ட வந்து செல்போன் இருக்குது. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள்ட்ட செல்போன் இருக்குது. செல்போன் இருந்த உடனே அந்த வகுப்பினுடைய ஆசிரியர் அந்த மாணவனை கூப்பிட்டு பிரின்சிபால்ட்ட கொண்டு ஒப்படைக்கிறாங்க. பிரின்சிபால் அந்த செல்போன் வாங்கி பார்க்கிறார். அதுல பார்த்துட்டு அவரே ஆச்சரியப்பட்டு போனார். என்னப்பா மேட்ரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வகுப்புல பாடம் நடத்துறாங்க ஒரு லேடி, ஒரு பெண் டீச்சர். அந்த டீச்சர் பாத்ரூம் போகும்போது இவன் ஒளிஞ்சு நின்று அத படம் எடுத்திருக்கான். அத படம் எடுத்து தன்னுடைய செல்போன்ல வச்சிருக்கான். அதை உட்கார்ந்துக்கிட்டு கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு பாக்குறான். இத பிரின்சிபாலுடைய கைக்கு போன உடனே என்ன செய்ய முடியும்? அவர் என்ன செய்ய முடியும்? ஜெயில அடைச்சிட முடியுமா? கண்டிக்கலாம், இது தப்பு என்று சொல்லலாம். பெற்றோர்களை கூப்பிட்டு உன்னுடைய பிள்ளை மோசமா போயிட்டு இருக்கிறான் என்று சொல்லலாம். எங்க போகுதுன்னு விளங்குதா? இவ்வளவு மோசமா போறான். இன்னும் சொல்ல போனால் செல்போன் இல்லைன்னு வைங்க, நம்ம வீட்டை 2 ஆக்கிடுவான். வேணும் செல்போன், அது விலை உயர்ந்தது வேணும். MP3 உள்ள அந்த செல்போன் வேணும், வீடியோ பிளேயர் உள்ள அந்த செல்போன் வேணும், கேமரா உள்ள செல்போன் தான் வேணும், அதுவும் நல்ல பவர்ஃபுல் கேமரா உள்ள செல்போன் தான் வேணும். இவ்வளவும் கேட்கிறானே எதுக்கப்பா? என்னைக்கா நம்ம கேட்டோமா?
என்னைக்காவது அவன்கிட்ட இந்த செல்போன் உனக்கு எதுக்கு என்று கேட்டோமா? நம்மளுக்கு வெளிநாட்டுல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு அனுப்பக்கூடிய அந்த காசு என்ன கஷ்டப்படுறாங்க என்று நம்மளுக்கு தெரியாது. அந்த காசு நமக்கு கிடைக்கிறதுனால நம்முடைய பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுப்பதின் காரணத்தினால்தான் இந்த சமுதாயம் இவ்வளவு தருதலையாக, இந்த இளைய சமுதாயம் இவ்வளவு மோசமா போறதுக்கு இதுதான் காரணம். இதெல்லாம் ஆய்வுகள்ல சொல்லக்கூடிய செய்தித்தாள்கள்ல வந்த தகவலை தான் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். இது ஒரு கோணத்துல இந்த சமுதாயம் நாசமா போகுது. இன்னொரு கோணம் என்ன? எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிக்கிறது, குடிச்சு போட்டு மாறி மாறி சண்டை போடுறது. ஏதோ வேற ஒருத்தன் சண்டை போட்டா அது வேற விஷயம். நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே இப்படி தண்ணி அடிச்சிட்டு சண்டை போட்டு அது ஜமாத் பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போகுது. என்னப்பா இது? ஏன் இந்த மாதிரி மோசமான நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு மோசமா இந்த இளைய தலைமுறைகள் செல்வதற்கு என்ன காரணம்? மார்க்கம் அற்புதமான ஒரு தீர்வை அது சொல்லுகிறது. நாம சொல்ல தேவையில்லை. உலகத்தில் எவனும் இந்த தரிகட்டு போகின்ற இந்த இளைய சமுதாயத்தை திருத்தவே முடியாது இஸ்லாத்தை தவிர. இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் தரிகட்டு செல்கின்ற இந்த இளைய தலைமுறையை சரியான பாதைக்கும் நேரான பாதைக்கும் கொண்டு செல்ல முடியும். உலகத்தில் வேறு யாராலையும் முடியாது. இதை இஸ்லாம் நமக்கு சவால் விட்டு சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆனும் இதை சொல்லி காட்டுகிறது. எப்படி? நபி அவருடைய காலகட்டத்தில் இன்றைக்கு இளைய தலைமுறை எவ்வளவு மோசமாக செல்கிறார்களோ இதே போன்றுதான் அன்றைக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த தலைமுறை இப்படித்தான் இருந்தது. மோசமான செய்கையில் தான் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அயோக்கியத்தனத்தையும் அக்கிரமத்தனத்தையும் தான் நல்ல பழக்கங்கள் என்று அவங்க செய்தாங்க. யாரும் தட்டி கேட்க முடியாது. யாரு சொன்னாலும் எவரும் கேட்க மாட்டார்கள். தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வதற்கு மிக பொருத்தமான சமுதாயம் அந்த சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதர் திருத்தினார்கள். அற்புதமான ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள். அந்த இளைய தலைமுறைகள் வீரமிக்க சிங்கங்களாக, மானமிக்க சிங்கங்களாக வருகின்ற தலைமுறைகளை சரியான முறையில் உருவாக்கக்கூடிய அற்புதமான படைப்புகளாக அவர்கள் உருவாகினார்கள். அவர்கள் உருவாகியதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் வரையும் இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம். எப்படி உருவாக்கினார்கள்? முதல்ல அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தீமன என்ன இதை போதிச்சாங்க. இதை போதிச்சுப்பா தப்புனா என்னன்னு அவனுக்கு சொல்லணும்ல, தீமனா என்னன்னு சொல்லணும்ல, இதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்லணும்ல. எவனும் பேச மாட்டான். எல்லாம் நடந்து முடிச்சதற்கு பின்னால, ஒரு கொலை நடந்ததற்கு பின்னால்தான் ஐயோ அப்படின்னு யோசிப்பான். ஏண்டா கொலை நடந்துச்சு? இந்த கொலை நடப்பதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன? இது யாராவது யோசிச்சோமா? இந்த பெண் தற்கொலை பண்ணால மகாராஷ்டிரத்தில் அவள் தற்கொலை பண்ணுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த பெண்ணை மாமியாரை போட்டு அம்மிக்கல்ல போட்டு கொலை பண்ணால அவ கொலைகாரியா மாறுவதற்கு என்ன காரணம்? இந்த இளைஞர்கள் ஞானராஜனை கொலை செஞ்சாங்களே அதுக்கு என்ன காரணம்? குடித்து விட்டு நடு ரோட்ல சண்டை போடுறாங்களே இதற்கு என்ன காரணம்? முதல்ல தப்புனா என்ன அதை புரிய வைக்கணும். அதனுடைய விளைவுகள் என்ன அதை புரிய வைக்கணும். நாம அதை சொல்ல மாட்டோம். நம்முடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி கட்டுக்கடங்காத சுதந்திரத்தை வழங்குவோம். தீமை என்ன என்பதை அவனுக்கு சொல்லி தர மாட்டோம். அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்ன என்பதை சொல்லி தர மாட்டோம். செல்போனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, பாதிப்புகள் என்ன இதை பேச மாட்டோம். குடியினால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன இதை நாம பேச மாட்டோம். என்னென்ன சுதந்திரம் இருக்கிறதோ எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருவோம். எல்லா சுதந்திரத்தையும் ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு திடீர்னு பறிச்சா உனக்கு கொலை பண்ணத்தான் செய்வான். எல்லா கொலைக்கும் அதுதான் காரணம். இன்றைக்கு இளைய தலைமுறைகள் கொலை பண்றாங்களே அத்தனை கொலைக்கும் நீங்கள் யோசனை செய்து பார்த்தீர்கள் என்றால் இதுதான் காரணம். ஆரம்பத்தில் அவனுக்கு பயங்கரமான சுதந்திரத்தை கொடுத்திருப்பார்கள். எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு திடீர்னு பறிக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு போகக்கூடியவனுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் பாக்கெட் மணி. எதுக்கப்பா 50 ரூபாய்? அவன் என்ன வாங்க போறான்? சில பேர் 100 ரூபாய். எதுக்குடா 100 ரூபாய்? அவன் அங்க என்ன செய்ய போறான்? என்னைக்காவது கேட்டீங்களா?
என்னைக்காவது இதை பற்றி ஒரு சின்ன கேள்வி நீங்க கேட்டீங்களா? இந்த காசு அவனை எந்த பாதாளத்துல கொண்டு போய் தள்ளும் என்பதை நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லை. கேட்டான், நீங்க கொடுத்தீங்க. எல்லாம் கொடுத்ததுக்கு பின்னால அவன் வழி தவறுதான். ஒரு பொம்பளை பிள்ளை பின்னால சுத்துறான், செல்போன்ல யார்ட்டையோ தவறான காட்சிகள் எல்லாம் பாக்குறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொடுத்த 100 ரூபாய் ஒன்னா நிப்பாட்டுவீங்க, கொடுத்த 50 ரூபாய உடனே சடார்னு நீங்க நிப்பாட்டுவீங்க. என்ன செய்யுமா? நேத்து வரையும் 100 ரூபாய் தந்தா, நேத்து வரையும் 50 ரூபாய் தந்தா, தாய் மாமா 50 ரூபாய் தந்தாங்க, அவங்க பார்த்தும் பாராமலும் நம்மளுக்கு காசு தந்தாங்க. இன்றைக்கு வரவுக்கு எல்லாமே ஆப்பு வைத்து விட்டார்களா? இந்த தாய் எதுக்குன்னு அவன் யோசிக்கிறான், இந்த தந்தை எதுக்குன்னு யோசிக்கிறான், இந்த தாய் மாமன் எதுக்குன்னு யோசிக்கிறான். அதனாலதான் நீங்கள் நிப்பாட்டின உடனே தாயாவது மண்ணாவது போய் சாவு அப்படிங்கிறான். உங்க வீட்டுல நடக்குதா? பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைங்க இப்படி ஏசுறானா? ஏன் ஏசுறான்? 50 ரூபாயில உங்களை எப்படிலாம ஏசுறானு, விபச்சாரி என்ற அளவுக்கு ஏசுறானு. ஏன் நீங்க என்ன பாவம் பண்ணீங்க? சுதந்திரத்தை கொடுத்தீர்கள். பிள்ளைங்க எதை எது கேட்டானோ அத்தனை நீங்க கொடுத்தீங்க. அதை உடனே நிப்பாட்டின உடனே உங்களை பெற்றெடுத்த தாய் என்று அவனுக்கு தெரியல. என்னமில்லாம பேசுவான், ஏசுவான், கொலை கூட செய்வான். அதனால முதல்ல தீமனை என்னன்னு விளக்குங்க. 50 ரூபாய் கொடுக்கிறதுக்கு முன்னால இந்த 50 ரூபாய் எப்படி வரும், எவ்வளவு கஷ்டப்பட்டா கிடைக்கும், இந்த காசுடைய வரவு என்ன, இதை நீங்க சொல்லி இதை தவறாக பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு நீங்க போதிச்சிருந்தா நீங்க 5 பைசா கூட தர வேண்டாம்ப்பா, நான் உழைக்கிறேன்பா, நான் சம்பாத்தியம் பண்ணுவேன்பா, ஊதாரித்தனமா 1 பைசா நான் செலவு பண்ண மாட்டேன் என்று அவன் சொல்லுவான். இதை விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்பு. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலே இருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்க காசை கொடுக்கிறதுக்கு முன்னால இந்த காசு நரகத்துக்காக வேண்டி செலவு செய்யப்படுகிறதா, சொர்க்கத்துக்காக வேண்டி செலவு செய்யப்படுகிறதா? நன்மைக்காக வேண்டி இந்த காசை அவன் செலவு செய்வானா, தீமைக்காக வேண்டி காசை செலவு பண்ணுவானா? இதை யோசிக்க வேண்டாமா? இதை சிந்திக்க வேண்டாமா? இதை சிந்திக்காதனாலதான் இவ்வளவு விளைவு. அல்லாஹ்தான் சொல்றான். நரகத்துக்கு போறான்ப்பா உன் குடும்பத்துக்காரன், நீ பெற்றெடுத்த அந்த பிள்ளை அவன் சீரழிய போறான். இதை யோசிச்சு பாரு. சீரழிவுக்கு நீ காசு கொடுக்கலாமா? அவன் நாசமா போறதுக்கு நீ துணையா நிற்கலாமா? ஒவ்வொரு ஆளும், ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் செல்போன் வாங்கி கொடுக்குறீங்களா? தேவைன்னா கொடுங்க. ஆனா இந்த செல்போனால அவனுடைய உயிர் பறி போகணுமா? அதை யோசிச்சு பாருங்க. இந்த செல்போனால அவனுடைய மானம் பறி போகணுமா? இதை யோசிச்சு பாருங்க. இந்த செல்போனால உங்களுடைய வீட்டு பெண்ணை படிதாண்டி எவனோட ஓடி போகணுமா? இதை யோசிச்சு பாருங்க. இதை யோசிச்சு பார்த்தா, இந்த நரகத்தை நீங்க யோசிச்சு பார்த்தா, இந்த மோசமான விளைவை யோசிச்சு பார்த்தா, வயசுக்கு வந்த பிள்ளைக்கு எதுக்கு செல்போன் என்று நீங்க கேட்க மாட்டீங்களா? ஆனா சாப்பாடு இல்லைன்னா இருந்துரும், செல்போன் இல்லைன்னா இருக்காது, டிவி இல்லைன்னா இருக்காது. நீங்க 2 நாளைக்கு பட்டு போடுங்க, அதை தாங்கிக்கிடும். டிவி இல்லைன்னா இருக்குமா? வாழ முடியுதா? ஏன்? நாம கொடுத்த அந்த சுதந்திரம், நாம வளர்த்த அந்த வளர்ப்பு நரகத்துக்காக வேண்டியே வளர்த்துட்டு இருக்கோம். போ நரகத்துக்கு போ, சாவு. நரகத்தினுடைய எரிகற்களாக எரிக்கட்டையாக மாறிப்போய் என்று நம்முடைய அருமை பிள்ளைகளை நாம அப்படித்தான் வளர்க்கிறோம். அல்லாஹ் அதுல இருந்து காப்பாத்துங்கிறான். நரகத்துக்காண்டி நீங்க வளர்க்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு நன்மையை நீங்கள் ஏவுங்கள், தீமை என்ன என்பதை அவங்களுக்கு போதிங்க என்றுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயத்தை முதல்ல நாம கவனத்தில் வைக்கணும். இந்த இளைய தலைமுறையை நீங்கள் திருத்த வேண்டும் என்றால் முதல்ல இதுல கையெடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன சுதந்திரத்தை நாம கொடுத்திருக்கிறோம் அதை லிஸ்ட் எடுங்க. படிக்கிறதுக்காண்டி கொடுத்தோமா, நாசமா போறதுக்காண்டி கொடுத்தோமா, அவன் நேர்வழிக்கு வருவதற்காண்டி சுதந்திரத்தை கொடுத்தோமா, அயோக்கியனாக மாறுவதற்கு சுதந்திரத்தை கொடுத்தோமா? இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கனாலேயே சரியான பிள்ளைகளை நாம வளர்க்க முடியும்.
இளைய தலைமுறைகளை சரியான தலைமுறைகளாக நாம உருவாக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைய தலைமுறையிடத்துல என்ன தப்பு இருந்தாலும் முதல்ல தப்பை தான் போட்டு உடைப்பாங்க. முதல்ல அவன்கிட்ட இருக்கக்கூடிய தப்ப அவங்க பேசுவாங்க. என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பாடம் படித்த அபூதர் கிஃபாரி எங்கக்கூடிய ஒரு நபி தோழர் அவர் சொல்கிறார், இந்த நபி அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அபூதர் கிஃபாரி அவர்களும் அவரிடத்தில் பணிபுரிந்த ஒரு பணியாளரும் ரோட்ல போயிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆடை, சரியான ஆடை. அபூதர் கிஃபாரி முதலாளி அவர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாரோ அதே ட்ரெஸ் அவருடைய வேலைக்காரர் பணியாளர் அதே ட்ரெஸ் போட்டிருக்கிறார். இதை பார்த்துட்டு மாரூர் இப்னு சுவைத் எங்கக்கூடிய ஒரு தாபி அவர் போய் கேட்கிறார், ஏமா என்ன அபூதரே, நீங்க முதலாளி அவர் தொழிலாளி, ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆடை அணிந்திருக்கிறீங்களே, வித்தியாசம் வேண்டாமா என்று கேட்கும்போது அபூதர் கிஃபாரி நபி அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு நேரத்தில் இந்த என்னுடைய அடிமையை, என்னுடைய பணியாளரை நான் கடுமையாக பேசிட்டேன். எந்த அளவுக்கு? பணியாளரை நான் திட்டுவதற்கு பதிலாக அந்த பணியாளருடைய தாயையும் சேர்த்து நான் திட்டிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை நபி இடத்துல என்னுடைய பணியாளர் கொண்டு போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை என்ன கூப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே என்னை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அபூதரே இவரை நீ திட்டினியா, அவங்களுடைய தாயையும் சேர்த்து நீ திட்டினியா என்று கேட்கும்போது ஆமா திட்டிட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, அபூதரே நீ ஒரு சராசரி மனுஷன், அறியாமை கால பழக்க வழக்கங்கள் ஒன்னிடத்தில் இருக்கிறது, நீ அவனை ஏன் திட்டின? அது அவனுடைய தாயையும் சேர்த்து ஏன் நீ திட்ட வேண்டும்? உன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஆளு, அவனுக்கு நீ ஒரு வேலையை கொடுத்தாய் என்றால் அது கஷ்டமான வேலையாக இருக்கும் என்றால் அந்த வேலைக்கு நீ உதவி செய், அவனுக்கு நீ எல்லா விதத்திலையும் உதவியாக நீ இருக்கணும். இதை விட்டு விட்டு அவனை திட்டுகிற, அவனுடைய தாயை திட்டுகிற, இது எப்படியப்பா நியாயம்? இது சரியில்லையே என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். தடுத்ததின் காரணத்தினால் அவருடைய விளைவு என்ன தெரியுமா? நபி அவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் அந்த பணியாளரை இவர் கடுஞ்சொல்லால் பேசவே மாட்டார், கடுமையான வார்த்தையில பேச மாட்டார். இவர் உடுக்கக்கூடிய அதே ஆடையத்தான் அவருடைய பணியாளரும் உடுப்பார். இந்த செய்திகளை புகார்ல பார்க்கலாம். என்ன விளங்குது? உம்மாவை திட்டினார்ல, ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. நீ கண்டிச்சு பாருங்க. உங்களை உங்களுடைய மகன் திட்டுகிறான் என்றால் இப்படி திட்டாத, இப்படி பேசாத, இது பெரிய அநியாயம், இது பெரிய அக்கிரமம் என்று நீங்க ஆரம்பத்திலே அதை கண்டிச்சு பாருங்க. அவன் எப்படி வளர்கிறான் என்று நீங்க பாருங்க. அவன் நியாயமானவனா வளருவான். உங்களை திட்டும் போது, உங்களை பேசும்போது நிறைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? என் புள்ள என்ன திட்டான் அப்படின்னு சிரிப்பாங்க. அசிங்கமா திட்டுதான், ஆபாசமா திட்டுதான். பெற்றோர்களுக்கு அதுல சந்தோஷம். என் புள்ள தானே, உன் புள்ள திட்டுனா, உன்னை திட்டுனா, நீ அதை பார்த்துக்கிட்டே இருந்த, பெருமை பேசுன. என் புள்ள என்ன திட்டானே நீ பெருமை பேசுன. ஆனால் அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? நாளைக்கு ரோட்ல இருந்து எந்த பொம்பளையாவது பேசுவான், எந்த ஆணையாவது பேசுவான், ஆபாச வார்த்தையில, அசிங்கமான வார்த்தையில அவன் பேசுவான். போறவன் வாரவன் செருப்பால் அடிப்பான். என்ன நீ பேசுனியாடா, இந்த வார்த்தையில என்ன பேசுனியா என்று அவன் அடிப்பான். அப்போ உங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வரும், அப்போ உங்களுக்கு கோபம் கடுமையா வரும். ஆரம்பத்திலே தடுத்திருந்தா, முதல்லையே இதை தடுத்திருந்தா இந்த நிலை ஏற்படுமா? ரசூலுல்லாஹ் இப்படித்தான் அந்த இளைஞர்களை வளர்த்தார்கள். அபூதர் கிஃபாரி போன்ற அந்த இளைஞர்களை, இளைய தலைமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் வளர்த்தார்கள். என்ன தப்பு இருந்தாலும் இது தப்பு, இதை நீ செய்யாத என்று சொல்லி அவர்கள் வளர்த்தார்கள். இது மாத்திரமில்லை, இன்னொரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் மஹ்சூமியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க திருடிட்டாங்க. திருடினா என்ன செய்யணும்? கையை வெட்டணும். சஹாபாக்கள் எல்லாம் மாறி மாறி பேசிக் கொள்கிறார்கள். இந்த பெண்ணை திருடிட்டா அதற்குண்டான தண்டனை கையை வெட்டணும். ஆனால்
இந்த பெண் சாதாரண பெண்ணா? உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண், பெரிய இனத்தை சார்ந்த ஒரு பெண். இந்த பெண்ணுடைய கையை வெட்டலாமா? வெட்டக்கூடாது. ஆனால் இதை ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்றது? நாம போய் பேச முடியாது. நாம ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் கோபப்பட்டுருவாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடிய உசாமாவை பிடிப்போம். அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட பேசட்டும். அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட பேசினால் அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் இறங்கி வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உசாமாவை பிடிக்கிறாங்க. உசாமாவை பிடிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசுங்க, இந்த பெண்ணுடைய கை வெட்டப்படக்கூடாது. காரணம், உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, நாட்டில் அசிங்கமா போயிரும், மோசமா போயிரும், எல்லாருமே கேவலமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி உசாமாவை ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேச வைக்கிறாங்க. உசாமா வாராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மக்சூமியா குலத்தை சார்ந்த இந்த பெண்ணுடைய கை வெட்டப்படத்தான் வேண்டுமா? திருட்டாங்க, தப்பு செய்துட்டாங்க, அவங்க கை வெட்டத்தான் வேண்டுமா? உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, சரிப்பா உசாமா, நீ சொல்ற நியாயம்தான் அப்படின்னு பேசினாங்களா? உசாமாவிட்ட கடுமையா நடக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எந்த அளவுக்கு கடுமையா கேட்கிறாங்க? அத்தஷ்ஃபௌ ஃபி ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அல்லாஹ் எதை தீர்மானிச்சிருக்கிறானோ இந்த இறைவனுடைய சட்டத்தில் நீ பரிந்து பேச வருகிறாயா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? ஒரு காலத்திலே முடியாது. என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன். இப்படி பேசுறாங்க. என்னுடைய மகள் திருடினாலும் சட்டம் சட்டம் தான், யாருக்கு நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். யாருடைய விஷயத்துல நீ பேசுற? உசாமாவை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள். நீ பேசுனது தப்பு என்று புரிய வைக்கிறார்கள். உசாமா பேசுவாரா? இனி இந்த தப்பை செய்வாரா? இந்த தவறை அவர் செய்ய இனிமேல் எந்த காலத்திலேயாவது முற்படுவாரா? ஏன்? ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. நமக்கு நெருக்கமானவர், நமக்கு நேசத்துக்குரியவர், அவர் சொன்ன அது மென்மையாக செய்யணும், மென்மையாக கண்டிக்கணும். இந்த பாலிசி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கிடையாது. கடுமையாக கண்டிக்கிறாங்க. இதனாலதான் அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்கள் திருந்தினார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த தப்பை சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லி தடுப்பார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இளைஞரை, இப்னு லுத்பியா என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை ஜகாத் வசூல் செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். அவர் போறாரு, ஜகாத் பொருள் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வராரு. வசூல் பண்ணிட்டு வந்ததற்கு பின்னால ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பொருளை ஒப்படைக்கிறார். இப்படி ஒப்படைக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, இது பைத்துல் மாலுக்காக வேண்டி தரப்பட்ட, அரசாங்கத்துக்காக வேண்டி தரப்பட்ட காசு, பொருட்கள் என்ன இருக்குது. வஹாதா உஹதியலி, இதுவோ எனக்கு அன்பளிப்பு தரப்பட்ட பொருள், இது அரசாங்கத்துக்குள்ள பொருள், இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்ட பொருள் அப்படிங்கிறார். உடனே ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான கோபம் வருது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏப்பா, உன்னுடைய உம்மா வீட்டுல இருந்தா, உன்னுடைய வாப்பா வீட்டுல நீ இருந்தா இத மாதிரி அன்பளிப்பு உனக்கு கிடைக்குமா? நான் அனுப்பி இருக்கிறேன், அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக உன்னை நான் அனுப்பி இருக்கிறேன். நீ இப்படி போயிருக்கும் போது என்னென்ன பொருள் உனக்கு தரப்பட்டதோ அத்தனையாட்ட தரணும், நீ எதையும் உனக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லா சஹாபாக்களும் பள்ளிவாசலுக்கு வாங்க என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த இப்னு லுத்பியா என்பவர் அந்த பொருளை வைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உன்னை நான் அனுப்புனேன், அரசாங்க பிரதிநிதியாக உன்னை நான் அனுப்பி இருக்கும் போது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வாங்க, எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சஹாபாக்களை அழைத்து உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்களிலே ஒருவர், அவரை நான் பிரதிநிதியாக, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக நான் அனுப்புகிறேன். இப்படி அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு, அதாவது அரசாங்கத்துக்காக தரப்பட்ட அந்த பொருளை எனக்குள்ளது, அரசாங்கத்துக்குள்ளது என்று பிரிக்கிறார்.
இது சரியா? இது நியாயமா? அவருடைய அம்மா வீட்டில் இருந்தா இதெல்லாம் கிடைக்குமா? அவருடைய தகப்பனாருடைய வீட்டில் இருந்தா இதெல்லாம் கிடைக்குமா என்று சொல்லிவிட்டு உங்களை நான் பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறேன் என்றால் உங்களுக்கு எந்த பொருட்கள் தரப்பட்டாலும் அது என்னிடத்தில் தான் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும், அரசாங்கத்தில் தான் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. யாராவது ஒரு ஆளு இத மாதிரி தரப்பட்ட அரசாங்கத்துக்கு தரப்பட்ட அந்த பொருளை அவர் மறைத்து வைத்துக் கொண்டால், அரசாங்கத்திடத்தில் ஒப்படைக்காமல் இருந்து விட்டார் என்றால், மறுமை நாளிலே அவர் சேகரித்த, அவர் மறைத்து வைத்த அல்லது அவர் ஊழல் செய்த அந்த பொருள் என்பது மறுமையில ஆடாக வரும், மாடாக வரும், ஒட்டகமாக வரும். ஒவ்வொன்றும் அது சத்தம் போட்டு கொண்டே வரும். அதற்கு தக்கன அல்லாஹ் கூலியை கொடுப்பான், தண்டனையை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எதுக்காக இதை சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இளைஞர்களை எப்படி கண்டிக்கிறார்கள்? தனிப்பட்ட முறையிலையும் கண்டிக்கிறாங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்தை கூட்டு வச்சு ஒருத்தன் இந்த தப்பு பண்ணிட்டான், இத மாதிரி தப்பு உங்களை யாரும் பண்ணக்கூடாது, இத மாதிரி எவரும் தவறு செய்யக்கூடாது. இப்படி சொன்னதுனால, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்திற்கு பயிற்சி கொடுத்ததுனால அந்த சமுதாயம் எப்படி மாறிச்சு என்று தெரியுமா? இளைய தலைமுறை அன்றைக்கு எப்படி மாறிச்சு என்று தெரியுமா? நபியிடத்தில் வருகிறார், மாயிஸ் எங்கக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். அவர் சொல்கிறார், இன்னி அசப்துல் ஹத்த, அல்லாஹ்வின் தூதரே நான் ஒரு குற்றவியல் தண்டனையை செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் குற்றவியல் தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள். அவர் சொல்றார், என்னப்பா செஞ்சிட்ட, என்ன தப்பு பண்ணிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, இன்னி ஜனைத்து, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், நான் விபச்சாரமே பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை தாருங்க. ரசூலா எப்படி திரும்புறாங்க, அவர் உடல திரும்ப இந்த சைடு வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலா திரும்புறாங்க, அவர் உடல திரும்ப ரசூலாட்ட வந்து சொல்றாரு நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு. கூடி இருந்த தோழர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்ப அந்த ஆளுக்கு பைத்தியமா, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு வந்து சொல்றாரு, மரண தண்டனை தா என்று கேட்கிறாரு, அவருக்கு என்ன பைத்தியமா, அல்ல தண்ணி அடிச்சிருக்கிறாரா என்று பாருங்கள். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, அவருக்கு பைத்தியம் இல்ல, தண்ணி அடிக்கல, அவர் சுயநிலையோடு தான் இருக்கிறார், சுய புத்தியோடு தான் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். எப்படி திருந்தினாங்க, எப்படி திருந்த முடிஞ்சது? இன்றைக்கு ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் நான் இந்த தவறை செய்த என்று சொல்ல மாட்டான், மறைக்கிறது தான் முயற்சி பண்ணுவான். இந்த நாகராஜ கொலை பண்றதுக்கு எப்படி மறைச்சாங்க தெரியுமா? பாலா போன சினிமா அவன் படிச்சு கொடுத்தான், அதே மாதிரி இவன் செய்யறான். ஒரு நாகராஜ என்ற அந்த அதிகாரியை கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டு கொலையாளிகள் அடையாளம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மிளகா பொடி இருக்குதுல்ல, அதை ஃபுல்லா வீடு ஃபுல்லா தூக்கிட்டு போனான். என்னப்பா, கொலையாளி கொலை நடந்துருச்சுன்னா மோப்ப நாய் வரும், மோப்ப நாய் வந்தா யார் கொலை செஞ்சானோ அது கண்டுபிடிச்சிருமா. அது கண்டுபிடிக்கலங்கிறது தனி விஷயம். போலீஸ் மோப்ப நாய் இருக்குது, எல்லா வீட்லயும் திருட்டு நடக்குதுல்ல, உடனே மோப்ப நாய் தான் கொண்டு வருவான், அங்க எங்கே போவோம், எவரையும் கண்டுபிடிக்காது, அது வேற விஷயம். ஆனா இவன் என்ன நினைக்கிறானா, மோப்ப நாயை கூட்டு வந்து கொலையாளி அந்த நாய் கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன செய்யறது, அதுக்காக வேண்டி அந்த வாடையை போக்கணுங்கிறதுக்காக வேண்டி மிளகா பொடி தூக்கிட்டு போறானா. கடைசியா அந்த இளைஞர்கள்ட்ட ஏன்டா மிளகா பொடி தூண அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவன் சொல்றான், நான் இந்த சினிமால பார்த்தேன்ல, விஜய் இப்படி ஒரு படத்துல நடிச்சிருக்கிறார்ல, நான் பார்க்கல, அந்த செய்தியில வருது, அவர் இப்படி நடிச்சிருக்கிறார்ல, அவர் ஒரு தப்பு பண்ணும் போது இத மாதிரி திருநறையணுமோ அது மாதிரி தப்பு பண்ணும் போது இந்த மாதிரி மிளகா பொடி தூக்கிட்டு போனார்ல, அதுதான் உருப்படுமா? இந்த சமுதாயம் தப்பையும் செய்யறான், அதை மறைக்கிறதுக்கு உண்டா வணிகம் செய்யறான், அத்தனையும் காட்டி கொடுக்கிறது பல போன சினிமா. இந்த சினிமா தான் குடும்பத்தோடு உட்கார்ந்து ரசிக்கிறோம். மகா, பாட்டி, பெத்தம்மா, உம்மம்மா எல்லாரும் சேர்ந்து வாங்க குடும்பத்தோடு சேர்ந்து நரகத்துக்கு போயிடும். எதுக்கு உம்மா மட்டும் சொர்க்கம் போகணும், எதுக்கு அக்கா மட்டும் சொர்க்கம் போகணும், எல்லாரும் சேர்ந்து போவோம். பாரபட்சமே கிடையாது. வாப்பாவில் இருந்து பேரம் பேத்தி வரையும்
நாளைக்கு கபருக்கு போவோமே அந்த கிளவி வரையும் எல்லாரும் போயிருவோம். பாக்குறோமா? அட என்னடா சொல்லி கொடுக்கிறான்? ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, இதை நாம பார்க்கல, இதை நம்ம யோசிக்கல. இந்த தீமைகளை வாழையடி வாழையாக தொடர்ந்து செய்கிறோம். ஆனால் அந்த நபி தோழர்கள் செய்தார்கள், அந்த தப்புக்கு பரிகாரம் தேடினார்கள். அந்த தலைமுறை சிறந்த தலைமுறை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைருல் கர்ணி கர்ணி, சமுதாயத்திலேயே தலைமுறையிலேயே சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை. ரசூலுல்லாஹ் அவ்வளவு சிலாயித்து சொன்னார்கள், அவ்வளவு பாராட்டி சொன்னார்கள். ஏன் இவ்வளவு அற்புதமா அவங்க நடந்தாங்க, இவ்வளவு அழகாக அவர்கள் நடந்தார்கள். இந்த இளைய தலைமுறை இன்றைக்கு உருவாக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தீமையை தட்டி கேட்டார்களே, இந்த தீமையை செய்யும் போது இது தப்பு இது தப்பு என்று போதித்தார்களே, அந்த போதனை நம்முடைய குடும்பத்தில் இருந்தால், நம்முடைய ஜமாத்தில் இருந்தால், நம்முடைய வட்டாரத்தில் இருந்தால் எந்த இளைஞனும் எந்த இளைஞையும் தப்பு பண்ண மாட்டான். குறைஞ்சபட்சம் அந்த தப்ப செய்வதற்கு வெட்கமாகப்படுவார். ஆனா இன்னைக்கு வெட்கம் இருக்க, மானம் சூடு சொரண ஒண்ணுமே இல்லை. அட படி தாண்டி போறாங்க, எவனோட ஓடுதா, அடுத்த நாள் நமக்கு முன்னால நெஞ்ச நிமித்திட்டு இப்படியே நடப்பான். பாத்திருக்கீங்களா? வெக்கம் இருக்கா? ஆனா ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பழைய கால ஆழத்தை கேட்டு பாருங்க. ஒரு ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த பொம்பளை யார் கூட ஓடி போயிட்டானா திரும்ப ஊரு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். எப்படி போறது, எப்படி நடக்கிறது, எல்லாரும் பேசுவாங்களே, எல்லாரும் ஏசுவாங்களே, எப்படி நம்முடைய முகத்தை காட்டுவது அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு ஊர் பக்கமே வர மாட்டான். இன்னைக்கு அப்படி இல்லை. என்னையும் பார், ஓடி போய் பிடிச்சிட்டு வந்த மாப்பிள்ளையும் பாருன்னு லெப்ட் ரைட்டு போறான். நம்ம தான் வெக்கப்பட்டு தலையை குனிய வேண்டிய. இந்த பொண்ணை போய் நான் பேசிட்டேனே, நம்ம வெக்கப்பட வேண்டி இருக்குது. இருக்கா? விபச்சாரம் பண்றாங்க, அவ நெஞ்ச நிமித்திட்டு போற. ஒழுக்கமான பெண்ணு என்ன செய்ய, தலை எழுத்து சைத்தான் வருதுன்னு நம்ம ஒதுங்கி போக வேண்டியிருக்கு. அவ ஒதுங்கி போகணும். உண்மையான சைத்தான் அவ, இவன் ஒதுங்கி போகணும். இன்னைக்கு பாருங்க, தண்ணி அடிக்கிறான்ல அவன் அப்படியே வருவான், தண்ணி அடிக்கிறவன் திமிரோடி வருவான். நம்ம தான் என்ன செய்வோம், தண்ணி அடிக்கணும். அவன் திட்டுதானங்க, பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லுவாரு, தண்ணி அடிச்சா திட்டுதானே செய்வான், நீ ஓரமா போடா, நீ ஓரமா போ, தண்ணி அடிக்கிறவன் திட்டத்தான் செய்வான், அவன்கிட்டயே நீ பேசுன அப்படிங்கிறான். அட எப்படி தலைகளை மாறி போயிடுச்சுன்னா, தண்ணி அடிச்சவன், விபச்சாரம் செஞ்சவன், அயோக்கியத்தனம் செஞ்சவன், முடிச்சவைக்கு முள்ள மாறி, இவனெல்லாம் சமுதாயத்தில் பெரிய மனுஷன். நீ பீடி குடிக்கலையா, கஞ்சா அடிக்கலையா, ஒரு பொம்பளை கூட நீ எடுத்து பார்க்கலையா, பாவப்பட்ட ஜென்மம். ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் உண்டா அப்படின்னு நம்மள பார்க்கிறான். புழு பூச்சியை பார்த்த மாதிரி பார்க்கிறான். என்னடா இது, தண்ணி அடிக்கலையா, உலகத்துல வாழ்ந்து என்னடா புண்ணியம், ஒரு பொம்பளைய கூட நீ எடுத்து பார்க்கலையா, செத்து போல அப்படின்னு நம்மள பேசுறான். சாவ வேண்டிய ஜென்மம், இந்த உலகத்துல லாயக்கு இல்லாத ஒரு ஜென்மம். இவர்கள் நம்மளை பார்த்து இப்படி பேசுறாங்க. அதனால இந்த தீமைகளை ஒழிக்க வேண்டும் என்றால், இந்த வெட்கங்கள் வர வேண்டும் என்றால், இந்த தீமையை திரும்ப திரும்ப பேசணும். நம்முடைய குடும்பத்தில் பேசணும், நம்முடைய வட்டாரத்தில் பேசணும், நெருங்கிய நண்பர்கள்ட்ட பேசணும். எல்லாத்தையும் நீங்க பேசி பாருங்க, இந்த தீமைகள் ஒழியும். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு வழியை நமக்கு சொல்லி தந்தாங்க. என்ன வழி? எவன் தப்பு செய்கிறானோ அவனுக்கு அவனுடைய தப்பை நீங்க உணர்த்துங்க. நீ செய்யக்கூடிய தப்பு இது அநியாயம், இது அக்கிரமம் என்று அவனுக்கு நீங்க புரிய வைங்க. அதுக்கு அடுத்து அவன்கிட்ட இன்னொரு வேலையை நீங்க கொடுங்க. என்ன வேலை? நீ செஞ்சது தப்பு தானே? ஆமா தப்பு தான். தண்ணி அடிச்ச தப்பு தானே? ஆமா தப்பு தான். செல்போன்ல ஆபாசமா பேசுற தப்பு தானே? ஆமா தப்பு தான். தப்புன்னு சொன்னா நீ எந்த தப்ப பண்ணியோ இந்த தப்ப எவனும் பண்ணக்கூடாதுன்னு நீ பிரச்சாரம் பண்ண. ஒவ்வொரு வீட்லயா போய் சொல்லு, இந்த வேலையை கொடுத்து பாருங்க, இந்த வேலையை நீ கொடுத்து பாருங்க. செய்ய மாட்டான், ஆனா நீங்க செய்ய வச்சு பாருங்க. திரும்ப அவன்கிட்ட அந்த தப்பு வருமா? நான் தண்ணி அடிக்கிறேன், நான் சீரட்டு குடிக்கிறேன், நான் கஞ்சா அடிக்கிறேன், ஏன்ட்ட நான் போய் கஞ்சா அடிக்காத,
சீரட்டு குடிக்காத, நீ வந்து தண்ணி அடிக்காத அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னா ஏன்ட்டு அந்த தப்பு வருமா? என்ன கிண்டல் அடிப்பான், என்ன வேற மாதிரி பேசுவான். பெரிய யோக்கியம் வந்துட்டான். நேத்து வரை நின்று தண்ணி அடிச்சு இல்லடா, நேத்து வரை நின்று சிரட்டு குடிச்சில அப்படின்னு கேட்பான். அவன் கேட்க கேட்க என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறு அப்படியே காத்துல பறந்துரும். இந்த தப்பை நான் திரும்ப செய்யணும் நினைக்கவே மாட்டேன். என் கனவுல கூட இந்த தப்பை செய்வதற்கு எனக்கு சிந்தனை வருமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழியை காட்டினாங்க. எப்படி காட்டுனாங்க? அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஈயாக்கும் வல் ஜுலூஸ் அலா துருகாத், பாதைகளை உட்கார்ந்து பேசுறீங்களே இதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். நபி அவர்கள் சொல்றாங்க, எல்லாம் ரோட்ல உட்கார்ந்துவான், தெருணையில உட்காருவான், அதுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருப்பான், அங்க உட்கார்ந்துதான் எல்லா திட்டத்தையும் தீட்டுவான். அந்த பிள்ளை எப்படி, இந்த பிள்ளை எப்படி, அவன் எப்படி, இவன் எப்படி, எல்லாம் அந்த சங்கத்தில் உட்கார்ந்துதான் எல்லாருமே பேசுவாங்க. இப்ப சங்கத்தை எல்லாம் கலைச்சிட்டு செல்போன்ல பேசுறான், தனி விஷயம், அது ஒரு சங்கம் தானே. இப்படி எல்லாத்தையும் பேசுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னைக்கு செல்போன் இல்ல, எல்லாருமே எங்க உட்காருவான், நடு ரோட்ல வந்து உட்காரணும், ஒரு வெட்டையில வந்து உட்காரணும், எங்கேயாவது முக்குல வந்து உட்காரணும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி உட்கார்ந்து பேசாத, இங்க உட்கார்ந்து மீட்டிங் போடாத, இங்க உட்கார்ந்து தப்பா பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உட்கார்ந்து பேசுவதற்கு இந்த பாதையை தவிர வேற இடம் எங்களுக்கு இல்லையே, நாங்க நல்லது கெட்டது பேசுவதா இருந்தா 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவதா இருந்தா இங்கதானே வரணும், இந்த இடத்தை தவிர வேற இடமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா, உங்களுக்கு இந்த இடத்தை தவிர வேற எந்த இடமும் இல்லையா? ஃபாத்து தரீக ஹக்கஹா, பாதைக்கு என்று இருக்கக்கூடிய அந்த முக்குக்கு என்று இருக்கக்கூடிய அதனுடைய உரிமையை கடமையை சரியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். அங்க உட்கார்ந்தா என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமா ஹக்கு தரீக், அங்க உட்கார்ந்து நாங்க என்ன செய்யணும்? பாதையில உட்கார்ந்து பேசுறோம், ரோட்ல உட்கார்ந்து மீட்டிங் போடுறோம், 4 இளைஞர்கள் சேர்ந்து நாங்க பேசுறோம், இந்த இடத்தை விட்டா வேற இடம் இல்லை, அப்படியே என்ன செய்யறது? அங்க உட்கார்ந்து நாங்க என்ன செய்யணும்? அப்ப ரசூலுல்லாஹ் முதல்ல சொல்றாங்க, கல்லுல் பஸர், முதல்ல அங்க உட்கார்ந்து நீ பேசினா பார்வையை தாழ்த்திக்க, கெட்ட பார்வையை நீ பார்க்காத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வகஃபுல் அதா, ஏதாவது தீமை நடந்ததுன்னா அதை நீ தடு. ரோட்ல உட்கார்ந்து பேசுற, அப்ப ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு போறான், அவனை கூப்பிட்டு தண்ணி அடிக்காத, அல்ல அவனை வீட்டுல கொண்டு போய் இவன் தண்ணி அடிச்சுட்டு வாரான் என்று நீ சொல்லு. தண்ணி அடிக்கிறவன்கிட்ட போய் தண்ணி அடிக்காதுன்னு சொன்னா நம்மள தண்ணி அடிக்கக்கூடிய நிலைக்கு மாத்திடுவான், அது தனி விஷயம். அதனால அவன்கிட்ட போய் பேச முடியாதுல, அவன்கிட்ட வந்து தெரிஞ்சதுக்கு பின்னால அவன்கிட்ட பேசலாம், அல்லது அவனுடைய வீட்டுல போய் பேசலாம். இப்படி பேச சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அது மாத்திரம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வரக்கூடிய போகக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், இதையும் சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, வாமுர் பில் மாரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மை ஏவி தீமை தடுத்துட்டே. நீ ரோட்ல நிக்கிறியா, ரோட்ல நின்னு பேசுறியா, எது எது நன்மையோ அதை நீ பேசு, என்னென்ன தீமை இருக்குதோ அந்த தீமையை பற்றி அந்த மக்களுக்கு நீ விளக்கு. சரியாயிருமா? இதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி. ஒருத்தன் திருடுகிறான் என்றால் திருடனுடைய கையில சாவியை கொடுத்து இந்த வீட்டுக்கு நீண்டாண்டா பாதுகாப்பு சொல்லி பாருங்க. அந்த வீட்டுல திருட்டு போமா, அந்த வீட்டுல ஏதாவது கொள்ள போமா? ஒருத்தன் திருடுங்க, அவன்கிட்ட கொடுத்து இவ்வளவு நகை இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது, வீர சாவி இந்த இவ்வளவு இருக்குது, எதையும் திருடாம நீ பாத்துக்க, இப்படி நீ கொடுத்து பாருங்களேன். வேற எந்த திருட வந்தாலும் இவன் காப்பாற்று. ஏன்? அவனுக்கு தெரியும் நாம திருட, நம்மள்ட்ட பொறுப்பு தந்துட்டாங்க, இதை நாம தான் பாதுகாக்கணும், இதை நாம பாதுகாக்கவில்லை என்றால் இந்த குற்றம் நம்ம மேல சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து பாதுகாப்போம். இந்த வழிய அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. தப்பு செய்யறானா, தீமை செய்கிறானா, அவன்கிட்ட போய் நீ தீமையை தடு, அந்த பணியை நீ செய் என்று அந்த வேலையை கொடுத்தா அவன் தப்பு பண்ணுவானா? அவன் இந்த தீமையை செய்வானா? வெட்கப்படுவான், இதை செய்யக்கூடாது நினைப்பான், இன்றைக்கு செய்தாலும் எதிர்காலத்தில் செய்யக்கூடாது என்று நினைப்பான். இதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழிமுறைகளை சொல்லி தந்தார்கள்.
இந்த வழிமுறை பின்பற்றி பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் இதை நீங்க பின்பற்றி பாருங்க. இந்த இளைய தலைமுறை எப்படி உருவாகுனீங்க பாருங்க. சஹாபாக்கள் எப்படி உருவாகினார்களோ, தீமைகளை எப்படி ஒழித்து கட்டினார்களோ, எதிர்காலத்தை எப்படி சரியாக சீரமைத்தார்களோ, அதே போன்று நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை சீராக கொண்டு வருவார்கள். இதற்கு உதாரணம் தௌஹீத் ஜமாத். இந்த ஜமாத்தை நீங்க எடுத்து பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்துல சினிமா பழக்கம் கிடையாது, தண்ணி பழக்கம் கிடையாது, இவன்ட்ட சைட் அடிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது, வரதட்சணை வாங்கக்கூடிய பழக்கம் கிடையாது. எங்க இருந்து படிச்சான் இவன்? எங்க இருந்து இந்த தர்பியாவை பெற்றுக் கொண்டான்? இந்த ஆயத்து ஹதீஸ்ல அவன் பிரச்சாரம் பண்ணுவான். ஒவ்வொரு வீடா ஏறி வரதட்சணை வாங்காதங்கிறான், அதனால வரதட்சணை வாங்க மாட்டான். சினிமா பார்க்காதம்மா, அவன் சினிமா பார்க்க மாட்டான். தண்ணி அடிக்காதம்மா, அவன்கிட்ட தண்ணி அடிக்க மாட்டான். இந்த இளைஞர்களை இந்த ஜமாத் உருவாக்கி இருக்குதா இல்லையா? எத்தனை அமைப்புகள் இருக்குது. அத்தனை அமைப்புகளும் இந்த இளைஞர்களை தருதலையாக அவர்கள் வளர்க்கிறார்கள். தௌஹீத் ஜமாத் ஒன்று மாத்திரம்தான் இளைஞர்களை இளைஞர்களாக நியாயமிக்கவர்களாக வளர்க்கிறது. அதனால இந்த இளைஞர் சமுதாயம் உருப்படியாக வர வேண்டும் என்றால் தௌஹீத் ஜமாத்தில் இளைஞர் சரியான பாதைக்கு நீங்க வாங்க, இவர்கள் திருந்துவார்கள். தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதைத்தான் நாங்கள் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் அல்லது தாய்மார்கள், இந்த வயதுக்கு வந்த பெண்கள் இந்த ஜமாத்துல நீங்க இணைச்சு விடுங்க. கற்பொழுக்கத்தோடி வாழ்வாள். இந்த இளைஞன் நல்ல இளைஞனாக வாழ்வான். இதை விட்டுட்டு வேற எந்த அமைப்புல நீங்க சேர்த்தாலும் தருதலையத்தான் மாறுவான், ஒழுங்கான இளைஞனாக ஆக மாட்டான் என்று கூறிக்கொண்டு இந்த ஜமாத்துல இணைங்க. இளைஞர்கள் சரியான முறையில் வளர்க்கப்படுவார்கள் என்று கூறி வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் மறுமையிலே மகத்தான வெற்றியை தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்